வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 பியூட்டிஃபுல்லான ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஆப் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் மீ கெட் இன் திஸ் வீடியோ. லிஸ்ட்டில் நாம் முதல்ல பார்க்க போகிற ஆப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இதையும் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே அஃபிஷியலாகவே இருக்குது. ஸோ மொபைல் யூஸருக்கு இது ஒரு ஆப் தான். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற முதல் ஆப்போட பேர் மைக்ரோசாஃப்ட் ஷிஃப்ட் கீபோர்ட் ஏஐ. ஸோ இந்த கீபோர்டை வச்சு நம்மளால் நம்ம டெக்ஸ்ட்டை இன்னும் யூனிக்காகவும் ப்ரொஃபஷ்னலாக மாற்ற முடியும். ஸோ நம்ம நார்மலாக டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டில் இருந்து ரொம்ப யூனிக்காக கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டை நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ வாங்க அது எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன். ஸோ எஸ் கைஸ், ஜஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பாரில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஷிஃப்ட் ஏஐ கீபோர்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதோட லோகோ எப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டேப்பில் போய்ட்டு ஜஸ்ட் கீபோர்டு அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ கீபோர்ட் நீங்கள் அப்படி கீபோர்டுன்னு நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட் இங்கே நீங்கள் மேனேஜ் கீபோர்ட்ஸ் இருக்கீங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஷிஃப்ட் கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கும். ஜஸ்ட் அது உங்களுக்கு வந்து டிசபிள் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நான் அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பர்டிகுலராக ஏதாவது ஒரு சேட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் இங்கே போய்ட்டு ஹலோ வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஹலோ வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு ஜஸ்ட் நான் இங்கே கேட்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரைட் சைடில் ஒரு 3 டாட் வந்து இருக்கும். அந்த மெசேஜ் நாம் சென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற விஷயம் எல்லாம் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்டிக்கர்ஸ், இந்த லேஅவுட்ஸ், ரீசைஸ், தீம்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன எமோஜிஸ், இந்த மாதிரியான விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதில் யூனிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இங்கிலீஷில் பேசிக்காக வீக்கு. ஸோ பட் ஆனால் நான் கம்யூனிகேட் வந்து நேரில் பண்ண முடியலனாலும் என்னோடய சேட்டில் வந்து நான் ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ என்னோடய ஆஃபீஸ் மெட் எல்லாருமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ நம்மளால் ஏன் யூனிக்காக பேச முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த எடிட்டரில் என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாவோ ஆர் வேறு ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாவோ அது உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லைனில் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டிட்டோம். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் ஹலோ வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இங்கே என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அது காட்டுது. ஸோ காமா வேணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அலோக்கிட்ட ஒரு காமா. ஸோ நவ் அப்படின்ற இடத்துல ஒரு கொஷின் மார்க்கில் ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க் போடு அப்படின்றதையும் காட்டுது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஹலோ வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்டை இன்னும் ப்ரொஃபஷ்னலாக எப்படி நாம் தர்றது, இன்னும் யூனிக்காக எப்படி நாம் தர்றது, கேஷுவலாக எப்படி நாம் தர்றது அப்படின்றத இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் மே ஐ இன்கொயரி அபவுட் யுவர் கரண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ அங்கே கேட்குற நாம் என்ன கேள்வியோ அது ஜஸ்ட் இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஸோ ஒரு புதுசாக கேட்குற மாதிரி கேட்குது. ஸோ யூனிக்காக கேட்குதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஒரு சில விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோசாஃப்டோட ஷிஃப்ட் கீபோர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ லிஸ்ட்டில் நாம் 2ஆவதாக பார்க்க போகிற ஆப்போட பேர் கிரிட் லான்ச்சர். ஸோ இந்த கிரிட் லான்ச்சர் மைக்ரோசாஃப்ட் மொபைல் யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ மைக்ரோசாஃப்ட் மாதிரி நமக்கு ஒரு லான்ச்சர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அந்த லான்ச்சர் யார் யாருக்கு பிடிக்குமோ ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த லான்ச்சர் பிடிக்கும். ஸோ அந்த லான்ச்சர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ் கைஸ், ஜஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே போய்ட்டு கிரிட் லான்ச்சர் அப்படின்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதோட லோகோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு மைக்ரோசாஃப்டோட யூஸருக்கு வந்து கண்டிப்பாக அந்த லான்ச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் நான் அந்த லான்ச்சரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் எந்த ஒரு ஆப்பையும் நான் பின் பண்ணி வைக்கல. ஸோ எனக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு இது ஒன்று இருக்குது.
ஜஸ்ட் உங்களுடைய ரைட் சைட்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் லெஃப்ட் சைடு பக்கமாக ஒரு ஸ்வைப் ஒன்று பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்வைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து அந்த ஆப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்டோட லான்ச்சரோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் நான் இந்த அமேசான் அப்படின்றத லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பின் டு கிரிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து அது பின் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் அப்படின்றது ஜஸ்ட் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பின் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் திரும்ப அகெயின் உங்களுடைய மெயின் உங்கள் ஆப்புக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட் குரோமை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின் டு கிரிட்னு கிளிக் பண்ணினா ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அதோடைய தீமை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ டார்க் மோடில் வேணுன்னா டார்க் மோட், ஆர் லைட் மோடில் வேணுன்னா லைட் மோட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் நீங்கள் இங்கே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் ஸ்கோப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஐகான் பேக் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிஸ்டமில் இருக்கிற டிஃபால்ட்டான ஐகான்ஸ் வேணுமா, ஆர் உங்களுக்கு வேறு அமேசானோட கிரிட்டில் இருக்கிற ஸோ லோகோ எல்லாம் போய் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐகான்ஸ் வேணுமா, ஸோ அப்படின்றதையும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த அமேசானோட லோகோ வந்து போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்மைல் பண்ணுற சிம்பிள் மட்டும் இருக்குது. ஸோ இது நல்லா இல்லைன்றதுனால ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸாக இருக்குதோ நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் எனக்கு இதே ரொம்ப ஓகேவாக இருக்குன்றதுனால ஜஸ்ட் நான் இதவே சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ட்ரான்ஸ்பரன்சி 100% இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை எப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இருக்கிற எல்லோ கலர் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது 100ல் இருந்தால் தான் மைக்ரோசாஃப்டோட யூஐஏ நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஸ்கோப் பண்ணிங்கன்னா இங்கே ரேடியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக வேணுமா, ரவுண்டட் கார்னர்ஸாக வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இவ்வளோதான் guys இந்த ஆப்போட கஸ்டமைசேஷன். ஸோ உங்களுக்கு டார்க் மோட் ஆர் லைட் மோட், ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஒரு இது இருக்குது. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் எனக்கு எல்லோ வேணாம், எனக்கு வந்து ரெட் வேணும், ஆர் எனக்கு க்ரே வேணும், ஸோ ஆர் இந்த மாதிரி கலர் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணினா அது உங்களுக்கு உங்கள் பேக்ரவுண்டில் வந்து உட்காந்துடும். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிளாக் ஆர் கேலண்டர், ஸோ இந்த மாதிரியான எனக்கு இது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளாக் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அது இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேலே இன்ட்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் இந்த பாட்டமில் இருக்கிறத கிளிக் பண்ணினா அதோட சைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னுன்ற அப்படின்ற ஒரு இதை நீங்கள் கிளிக் பண்ணினா அது திரும்பவும் பின் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வேறு பின் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நான் இந்த யூடியூப்பை வந்து பின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பின் டு கிரிட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினா அது பின் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் guys. இந்த கிரிட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எஸ் guys, இந்த 2 ஆப்லேயுமே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்புன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், கனெக்ட் வித் அஸ்.